ஹாய், வெல்கம் டு இஸ்மூஸ் கிச்சன். இன்னைக்கு நாங்கள் ரம்ஜான் மட்டன் கீமா கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கீமா 25 கிராம், உப்பு, எண்ணெய், பாசிப்பருப்பு ஒரு 20 கிராம், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1, வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு பெரிய தக்காளியில் ஹாஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, பாஸ்மதி கட்டிங் அரிசி. நீங்கள் பச்சை அரிசி வீட்டில் இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு 2 அடி அடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். லவங்கம், ஏலக்காய், பட்டை, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். பருப்பு போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி, இந்த க்ரீன் சில்லி, டொமேட்டோ. இப்போ கீமா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ மட்டன், கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கஞ்சி எப்பயும் வாட்டரியாக இருக்கும், அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணலாம். நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ போட்டுருங்க. எப்பயும் கொத்தமல்லியோட புதினா அதிகமாக போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 விசில் விடுங்க. கஞ்சி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது புதினா சட்னி வடை கூட சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.